ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இனி வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் போதே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்ததுங்க. எந்த வேலையுமே செய்கிறதுக்கு தோணலை. ஆனால் முகிலை கண்டிப்பாக ஸ்கூலுக்கு அனுப்பி ஆகணும். சரி, எப்படியாவது அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு சிம்பிளாக ஏதாவது ஒரு சமையலை பண்ணிவிட்டு எழில்குட்டியோடையே தூங்கிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க நினச்சேன். நேர்மாறாக அன்னைக்குன்னு பார்த்து ப்ரொடக்டிவாக இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. இப்படி உங்கள் லைஃப்பில் என்னைக்காவது நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா அடிக்கடி எனக்கு அப்படி நடக்கும். தமிழ் நியூ இயருக்கும் நான் பெருசாக க்ளீனிங்கெல்லாம் பண்ணலைங்க இந்த தடவை. அடுத்த நாள் என்னோடய பர்த்டே வேறு. சரி, கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் க்ளீனிங்காவது பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எழில்குட்டியோட ரூமில் இந்த பெட் ஸ்ப்ரெடெல்லாம் மாற்றணும். மாற்றிட்டு அந்த பேஸ் போர்டு இருக்குது பார்த்தீங்களா பின்னாடி, அதில் கொஞ்சம் குப்பை இருந்தது. சரி, அதையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு பெட்டை நகர்த்தி விட்டுறலாம் அப்படின்ட்டு தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் எத்தனை குப்பை தெரியுங்களா? நிறைய குட்டி குட்டியாக முடியாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த குட்டியாக இருக்க வேக்கம் க்ளீனரில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வைப்ஸ் வச்சு அதை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தாங்க பார்க்குற கொஞ்சம் நீட்டாக இருந்தது. இந்த வேக்கம் க்ளீனரோட ரிவ்யூ வேறு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இந்த மாதிரி நிறைய அமேசானில் இருக்குது. இதே பிராண்டு தான் நீங்கள் வாங்கணும்னு இல்லை, பட் நான் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா தான் இருக்குது. பேர் வந்து வேக் லைஃப் அப்படின்னு இருக்கும். லிங்க் எல்லாமே நான் லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. நான் கிச்சனுக்கு மட்டுமே ஒன்று தனியாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேங்க. ஏன்னா இது ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டி குப்பை எல்லாமே ஈஸியாக வந்துடுது. அதுவும் அந்த கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்கு இல்லையா? அதனால உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ண முடியுது. இப்போ பெட்ரூம்லலாம் யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம கிச்சனில் போய் யூஸ் பண்ணணுன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதை நான் கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் கிச்சனில் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நிறைய குட்டி குட்டி முடி இந்த மாதிரி தான் அந்த டஸ்ட் இருக்கும் பெட்ரூமில். அதையே எடுத்துகிட்டு போய் அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜ் ட்ராயர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது, இல்லை கிச்சன் கப்போர்டு கேபினெட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுவேன், அந்த குப்பையெல்லாம் கீழே கொட்டிட்டு லைட்டாவது ஒரு வாஷ் பண்ணிவிட்டு தான் நான் மறுபடியும் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, எதுக்கு பேசாமல் நம்ம புதுசே ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்டும் வந்து தனியாக ஒரு வேக்கம் க்ளீனர்னு நீ வாங்கி மேலே வச்சுட்டேன்னா நானே பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருவேன், எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பெட்டு தாங்க, ஃபிட்டட் பெட்ஷீட்லாம் போடுறதுனால ஃபுல் பெட்டையும் கொஞ்சம் இழுத்து போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஃபிட்டட் ஷீட்ஸ் தான் ரொம்ப பெஸ்ட்டு. குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன தான் குதின்னு குதித்தாலும் நகர்ந்து வராது. அதுக்காகவே ஃபிட்டட் ஷீட்ஸ் தான் வாங்கி போட்டுட்ருக்கேன். நான் மோஸ்ட்டாக வால்மார்ட்டில் தாங்க போய் இது வாங்குவேன், இந்த ஃபிட்டட் ஷீட்ஸ் எல்லாம். என்னென்னா கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். சில கலர்ஸ் தான் இருக்கும், அதுவும் மோஸ்ட்டாக ப்ளெயினாக தான் இருக்கும். அமேசான்லலாம் வாங்கணுன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது. இல்லை வேறு எந்த ஸ்டோர்ஸ்னாலுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். சரி, அதுக்கு நம்ம ஊரில் அதுக்கு 2 ஷீட்டாக நம்ம வாங்கிக்கலாம். நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்தியாவிலே வாங்கிட்டு வரலான்னு பார்க்குறேங்க. அதே மெஷர்மெண்ட்டுக்கு அங்கே கிடச்சிதுன்னா ஃபிட்டடாகவே வாங்கிடலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ளாட் ஷீட் வாங்கி அதை டெய்லர்கிட்ட கொடுத்து நம்ம ஃபிட்டடாக தைச்சிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். ஏன்னா அங்கே விசாரித்தேன் அப்பாவை விட்டு. அப்படியெல்லாம் தைச்சி கொடுப்பாங்க அப்படின்னு அவரும் கேட்டு சொல்லியிருக்காரு. அதனால் இந்த தடவை அந்த வேலையை மறக்காமல் செய்யணும். கரெக்டான மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு போகணுங்க. லென்த்து, வித்து, ஹைட்டு எல்லாத்தையுமே பார்த்து எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ஒரு வேளை இன்கேஸ் உங்களுக்கும் இந்த ஐடியா இருக்குன்னா, நம்ம வந்து இங்கே கிங் யூஸ் பண்ணுறோன்னா அந்த கிங்கோட மெஷர்மெண்ட் இந்தியாவில் இருக்கிற கிங் மேட்ரஸோட ஒத்தே போகாது. கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். அட்லீஸ்ட் ஹைட்லையாவது வேரியேஷன் இருக்கும். கலிஃபோர்னியா கிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிங்கு, குவீனு, கலிஃபோர்னியா கிங்கு, ட்வின்னு, இந்த மாதிரி நிறையா மேட்ரஸ் வெரைட்டி இருக்கு இல்லையா? அதோட மெஷர்மெண்ட் எல்லாமே அப்படியே மேட்ச் ஆகாது இந்தியாவில் இருக்கிற கிங் அண்ட் குவீனுக்கு. ஸோ லைட் டிஃப்ரென்ஸ் வரும். அந்த ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு ஃப்ளாட் ஷீட்டாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, அப்படியே சொருகி விட்டுறலாம். ஆனால் ஃபிட்டட் அப்படிங்கும்போது அது கரெக்டாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து ப்ராப்பர் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அந்த கார்னரில் ஒரு பாக்ஸ் மாதிரி காட்டினேன் பார்த்தீங்களா கீழே, அது வந்து ஒரு ஹீட்டருங்க. அது வீல்ஸோடையே இருக்கும், நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நான் ஏன் அதை காட்டினேன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. முன்னாடியெல்லாம் நானும் எழில்குட்டியும் தான் இந்த ரூமில் தூங்கிட்டு இருப்போம். ஒரு மிட் நைட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்ன தான் ஹீட்டர் ஓடினாலும் காற்றே வராதுங்க, அந்த ஹாட் ஏர் வராது. எனக்கு குளிர்ற மாதிரியே இருக்கும். என்னடா இது, கரெக்டாக தான் நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்கோமா, ஏன் குளிர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு நானும் செக் பண்ணி பார்ப்பேன். டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக இருக்கும். அந்த பெட்ரூமை விட்டு வெளியில் வந்தால் நல்லா சூடாக இருக்குங்க, திரும்ப உள்ளே போயிட்டால் குளிரும். அதுக்கப்புறம் மேலே அந்த வெண்ட் இருக்கு இல்லையா, அதையும் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு நான் செக் பண்ண சொன்னேன்.
அவரும் செக் பண்ணார். ஆன் பண்ணால் அப்போதைக்கு அந்த ஹாட் ஏர் வருது. ஆனால் மிட் நைட்டில் அது எப்படி குளிருதுன்னே தெரிலங்க, பயங்கரமாக குளிரும். நானும் சொல்லி பார்த்துட்டு விட்டுட்டேன். சரி ஓகே, நமக்கு தான் அப்படி தெரியுது போல இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளாக எழில்குட்டியோட என் வீட்டுக்காரர் தானே படுத்து தூங்கிட்டுருக்காரு. அவர் ஒரு வாரம் படுத்திருப்பாருங்க. அந்த வார கடைசியில் தனியாக ஒரு ஹீட்டரை ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்துருச்சுங்க. அந்த பாக்ஸ் காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த கார்னரில் அந்த பாக்ஸு. என்னது இது அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து லைட்டாக குளிருது ஹீட்டர் போட்டாலும், அதனால தான் தனியாக ஒரு ஹீட்டர் நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு இதே தானே நான் 4 மாதமாக சொல்லிகிட்டு இருந்தேன் உங்ககிட்ட அப்படின்னா, ஆமாப்பா நீ சொன்னது கரெக்டு தான், அங்கே குளிருது மிட் நைட்டுக்கு மேலே அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது அவங்க அதை ஒத்துக்கவே மாட்டாங்கங்க. அதாவது அப்போ தான் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் பார்ப்பாங்க. ஈக்குவேஷன்லாம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டாங்கங்க. இந்த மாதிரி நிறையா தடவை நடந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள்லாம் மீட் பண்ணும்போதும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்லேயும் இதான்ப்பா நடந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு விஷயம் வந்து சொல்லும்போது அதை அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்களே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான சொல்யூஷனோடு வந்து நிற்பாங்க. ஸோ அப்படி வாங்கின ஒரு ப்ராடக்ட்டு தாங்க அந்த ஹீட்டர் பாக்ஸு. அது அங்கேயே இருக்குது. இது வந்து முகிலோட டாய்ஸ் கிளாசெட். நிறைய பெரிய பெரிய டாய்ஸு யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறது, அதுக்கப்புறம் பசில்ஸு, பெயிண்டிங் இந்த மாதிரி ஸ்டஃப்பெல்லாம் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இது. இங்கே பாருங்கள், இது அப்போ தாங்க நான் பார்க்குறேன். குப்பையை எதில் போட்டு கொண்டு வந்து எங்கே வச்சுருக்கான்னு பாருங்கள். மாதத்துக்கு ஒரு தடவையாவது அந்த ரூமை செக் பண்ணி பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு போயிடுவேங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதாவது கம்மி, இதை விட அதிகமாக குப்பை சேர்த்தி வச்சுருப்பான். அவனுக்கு இந்த சிசரும் பேப்பரும் இருந்தால் மட்டும் போதுங்க. சும்மா இஷ்டத்துக்கு கட் பண்ணி குப்பையாக தான் போட்டுக்கிட்டு இருப்பார். அதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. இப்போ ஒரு மெயின் மேட்ரு வருது பாருங்களேன். ஒரு பேப்பரை கொடுத்து அன்றைக்கி எழுத சொன்னான். அம்மா ப்ளீஸ் டூ நாட் டச்னு எனக்கு எழுதி கொடுங்க, எனக்கு ஸ்பெல்லிங் தெரியணும்னு. அதை அவன் பக்கத்தில் ஆஃபும் திஸும் அவன் போட்டிருக்காங்க. போட்டு கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கான் பாருங்கள். நிறைய இடத்துல இதே மாதிரி கொண்டு போய் ஒட்டி வச்சுட்டு வந்துடுறாங்க. அதாவது அந்த இடத்துலலாம் அவர் கண்டிப்பாக குப்பை போட்டிருப்பார். அதை நான் போய் தொடக்கூடாதுங்கிறக்காகவே ப்ளீஸ் டு நாட் டச் அப்படின்னு அது என் கையாலேயே எழுதி வாங்கிட்டு போய் ஒட்டி வச்சிடுறது. ஆனால் அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் எங்கெல்லாம் இது ஒட்டி வைக்கிறானோ கண்டிப்பாக அந்த இடத்த தான் ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு. அந்த கிளாசட்டுக்குள்ளே கொஞ்சம் நேரம் தாங்க உட்காந்துருந்தேன். பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இங்கே சம்மர் ஃபுல் ஸ்விங்கில் ஸ்டார்ட்டே ஆகலை. அதுக்குள்ளேயே அவ்வளோ உருக்கமாக இருக்குது வீட்டுக்குள்ளே. இந்தியாவிலலாம் கேட்கவே வேண்டாம், பயங்கர ஹீட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டாட்லர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தா அவங்கள என்கேஜ் பண்ணி வச்சுக்கலான்னு கேட்டிருந்தீங்க இல்லையா. நான் முகில் வந்து ஒரு 3 வயசாக இருக்கும் அப்போ தான் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். இந்த போர்டு கேம்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வாங்கி கொடுத்தோன்னா நல்லா விளையாடுவாங்க. அதுலேயும் இந்த ஜிங்கோ அப்படின்னு இருக்கு பாருங்களேன், இதெல்லாம் முகில் சாலிடாக ஒரு மணி நேரம் உட்காந்து விளையாடுவான். பட் கூட நம்ம உட்காரணும் தான். இது 2 பேர் விளையாடுற கேம் தான். இந்த மாதிரி கார்டு இருக்கும், தனியாக கூட அவங்க விளையாடலாம். காயின்ஸ் இந்த மாதிரி இதுக்குள்ளே போட்டுறணும். ஸோ இந்த மாதிரி நம்ம தள்ளி விட்டோம் அப்படின்னா 2 காயின் வருது இல்லையா, ஸோ அந்த காயினில் இந்த பிக்சரில் இருக்கிறத மேட்ச் பண்ணணும். ஸோ யார் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வின் அப்படிங்கிற மாதிரி. அந்த கார்டுமே பார்த்திங்கன்னா 2 சைடுமே நமக்கு இருக்கும். க்ரீன் சைடு ஒன்று இருக்கும், ரெட் கலர் சைடு ஒன்று இருக்கும். பட் இதில் நிறைய வேரியேஷன்ஸும் இருக்குங்க அமேசானில். நான் வந்து இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். இது நான் மெயினாக எப்போ வாங்கினேன்னா கோவிட் டைமில் வாங்கியிருந்தேங்க. வீட்டை விட்டு வெளியிலே போக முடியாது, அவங்கள ரொம்ப நேரம் என்கேஜ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த போர்ட் கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இது குழந்தைங்க மட்டும்தான் விளையாடணும்னு இல்லைங்க, நம்ம பெரியவங்களுமே விளையாடலாம். டைம் போகிறதே தெரியாது, ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். ஸோ யாராவது தெரியல அப்படின்னா இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்கள்லாம் ஸ்லீப் ஓவருக்கு வர்றாங்க, இல்லை பர்த்டே பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸோடு மீட் பண்ணுறப்ப பசங்களை என்கேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கும் போதெல்லாம் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 வயசுக்கு மேலேயாவது ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அவங்களுக்கு புரியணும் இல்லையா. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கனெக்ட் 4 in a row. அதாவது 4 ஒரே கலரை நம்ம சேர்த்தணும். இப்போ நான் எல்லோ எடுத்துக்கிறேன் அப்படின்னா 4 எல்லோ ஒரே லைனில் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கணும். நீங்கள் வந்து ரெட்டு வச்சுருக்கீங்கன்னா என்னை பிளாக் பண்ணிக்கிட்டே வரலாம், நீங்களும் ரெட்டு 4 கனெக்ட் பண்ணலாம், அதை நான் பிளாக் பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்ப ஃபன்னாக தான் போகும் இந்த கேமுமே. ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணும்போது, ஃப்ளைட் ட்ராவல் பண்ணும்போது குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுறது கூட நம்ம இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது ஒரு டாய் செட்டுங்க. இந்த டாக்டர் ப்ளே செட் மாதிரி ஒன்று வந்ததுங்க. அந்த டாய்ஸ் எல்லாம் இப்போ எங்கே போச்சுன்னே தெரியலை. இந்த பாக்ஸை மட்டும் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதில் தான் கொஞ்சம் மார்க்கர்ஸை போட்டு வச்சுருக்கேன். இந்த கலரிங் கிட் வந்து ஒரு பேட்ரி ஆப்ரேட்டட் தான்.
எல்லாமே பார்க்குறக்கு ஒரே கலராக தெரியும். ஆனால் அந்த மார்க்கரில் நம்ம இன்சர்ட் பண்ணி பேப்பரில் எழுதும்போது வெவ்வேறு கலராக மாறிடும். இதுவும் ரொம்ப சூப்பராக முகில் விளையாண்டுட்டு இருந்தான். அந்த ப்ரெஷ்ஷை உடச்சிட்டாங்க, முன்னாடி இருக்கிற ப்ரெஷ்ஷை. இருந்தாலும் தூக்கி போடுறதுக்கு விட மாட்டேங்கிறான். அதனால இதை நான் இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் க்ரையான்ஸு, ஸ்கெட்சு, மார்க்கரு, பென்னு, பென்சிலு இதுக்கெல்லாம் தனித்தனியாக ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் இந்த பாக்ஸில் போட்டாவது யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போட்டேன். பட் பரவாயில்லைங்க, அதை வந்து கரெக்டாக செய்கிறான். எப்போயாவது தான் எங்கேயாவது ஒரு 2-3 க்ரையான்ஸ் பார்ப்பேன், மற்றபடி பாக்ஸ்குள்ளேயே போட்டு வச்சிட்றான். இந்த ஃபஸ்ட்டு ரேக்கில் கொஞ்சம் ரேண்டமாக இருக்கிறது தான் நான் வச்சுருப்பேன். இதெல்லாம் எழில் குட்டி பையனாக இருக்கிறப்ப வாயில் வச்சுட்டே இருப்பாங்க. இந்த டாயெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நூல் நூலாக வரும். அதுக்கப்புறம் இந்த பிரேஸ்லெட் மாதிரி பீட்ஸோடு இருக்கிறது, இதெல்லாம் முகில் ஸ்கூல்லேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வருவான். அதுக்கப்புறம் இந்த குட்டி கார் பாருங்கள், இதெல்லாம் குட்டி பையனாக இருக்கிறப்ப எனக்கு கொடுக்குறக்கே பயமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி டாய்ஸ் எல்லாம் இந்த ரூமில் வச்சு தான் பூட்டி வச்சுருக்கேன். அந்த வுட்டன் பிளாங்க் மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை ஒரு நாள் எடுத்து முகில் மேலேயே போட்டுட்டாங்க. அதனால தான் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன். இது முகிலோட டைரிங்க. பாருங்கள், தோர் முகிலவர்மன் எழுதியிருக்காரு. இதுக்கு பூட்டெல்லாம் கூட இருக்குது. புக் ஃபேர் நடக்கும் ஸ்கூலில், அப்போது இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. 2-3 டைரி இது வரைக்கும் வாங்கிட்டு வந்திருக்கான் புக் ஃபேரில். முகில் 28, ஐ எம் 6 years old, ஃபேவரட் கலர் ரெட்டு, ஐ லவ் மாம், டேட் அண்ட் மை பிரதர். பெருசாக ஒன்றும் எழுதலைங்க. ஐ லைக் டு ப்ளே வித் அனிகேத். அனிகேத் அப்படிங்கிறது அவனோட ஃப்ரெண்டு பேர். ஸோ எம்டியாக தான் இருக்குது. இன்னொரு டைரி கூட வச்சுருக்கான், நான் அப்புறமா காட்டுறேன். அவனுக்கு இந்த மாதிரி டைரிஸ் எல்லாம் நிறைய வாங்கி சேர்க்கணுன்னு ஆசை. ஸோ இப்போதைக்கு இந்த கிளாசெட் ஒரு டாய்ஸ் ஸ்டோர் ரூம் மாதிரி தான் இருக்குது. பின்னாடி ஃப்யூச்சரில் பசங்கள்லாம் வளர்ந்ததுக்கப்புறமா இந்த ரூமை நமக்கு பிடிச்ச மாதிரி வேறு ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன். எனக்கு ஒரு சாரீ கிளாசெட்டாக மாற்றிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஆசை. இப்போதைக்கு என்கிட்ட நிஜமாக அவ்வளோ சாரீஸ் இல்லைங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் சேர்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்படி நிறைய சாரீஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ரூமை சாரீ கிளாசெட்டாக மாற்றிக்கலான்னு பார்க்குறேன். இப்போது இந்த ஏரியா இருக்குது இல்லைங்களா, இதுக்கு பேர் டெக் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஒர்க் ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டடி ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம முகில் சாரை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. செஸ்ஸு விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்குள்ளே டைக்வாண்டோ கிளாஸ்க்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடிட்டார். இது மேக்னெட்டிக் செஸ் போர்டு தான். ஸோ காயின்ஸுமே மேக்னெட் தான். நல்லா இருக்குங்க ரொம்பவே. ஸ்கூலில் செஸ் கிளாஸ்க்கு சேர்த்து விட்டுருந்தோம். ஈவினிங் 1 hour இருக்கும், வாரத்தில் ஒரு நாள் தான். எனக்கு எப்போவுமே இப்போ கிளாஸ் ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்து விடுறோம் அப்படின்னா டெய்லியுமே இருக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன். ஏன்னா ஒரு நாள் அப்படிங்கும்போது குழந்தைங்க இல்லையா, டக்குன்னு மறந்துடுவாங்க. இன்றைக்கி இப்போ செவ்வாய்க்கிழமை சொல்லி கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் அடுத்த கிளாஸு. அப்போது அந்த ஒரு வாரத்தில் அவங்களுக்கு சில விஷயங்கள் மறந்து போயிடும். அந்த டச் இருக்காது இல்லையா. அதனாலேயே எனக்கு வந்து பெருசாக உடன்பாடு இல்லைங்க. நான் அதுக்காக தான் வேண்டான்னு சொல்லிட்டேன், ஸ்கூலில் இனி எந்த கிளாஸும் நம்ம சேர்த்து விட வேண்டான்னு. ஏன்னா குக்கரி கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருந்தது. அவங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, நம்ம செஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அதில் சேர்த்து விடுவோம் அப்படின்னாரு. அதுவும் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் தான் இருக்க போகுது. அதனால தான் இல்லை, டெய்லியும் கிளாஸ் இருக்கிற மாதிரி எதுலையாவது நம்ம சேர்த்து விடுவோன்ட்டு தான் டைக்வாண்டோவில் போட்டோம். ஒரு சாம்பிள் கிளாஸ் அவங்களே வைப்பாங்க, பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கலாங்கிற மாதிரி. அதுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே முகிலுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதிலேயே விட்டுட்டோம். இப்போ டெய்லியுமே அவன் கிளாஸுக்கு போகிறதுனால கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கே சேஞ்சஸ் நல்லா தெரியுது. நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னொரு டைரி, அது இது தான். இதுக்கும் பாருங்கள் லாக்கெல்லாம் இருக்கும். லாக்கெல்லாம் அவர் எங்கே வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியலை. இது குட்டியாக ஒரு சாவி கூட கொடுத்துருப்பாங்க, அதனால அது அவர் தான் வச்சுருக்காரு. என்னோடய பர்த்டேக்கு முகில் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அது என்ன கிஃப்ட் அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் நான் காட்டியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ க்ளீனிங் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் இன்னமும் என்கிட்ட கேட்குறது, எப்படி க்ளீனாகவே வச்சுருக்கீங்க வீட்டை அப்படின்னு. எல்லா நேரமும் அதே மாதிரி இருக்காதுங்க. இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி மெஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். என்னென்னா ரெகுலராக ஒரு 5 minutes ஒரு ரூமுக்குன்னு நான் ஒதுக்கிடுவேன். இப்போ போனோன்னா அந்த ரூமில் எதெல்லாம் கொஞ்சம் களைஞ்சு கிடக்கோ அதை கரெக்டாக எடுத்து வச்சுருவேன். அதுவே ஒரு 90% வேலையை முடிச்சிடும். இப்போ பெட்ரூமுக்கு போகும்போது பெட்ஷீட் களைஞ்சிருந்துச்சு அப்படின்னாவே அந்த ரூமே பார்க்குறது கொஞ்சம் மெஸ்ஸியான மாதிரி தான் தெரியும். பெட்டை நீட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே பாதி வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் எல்லா ரூம்லேயுமே களைஞ்சு அங்கங்கே இருக்கிற பொருளை எடுத்து ஒரு ஓரமாக நம்ம வச்சுட்டோன்னாவே அது பார்க்குறக்கு நீட் ஆயிரும். ஸோ மேல் ஃப்ளோரில் எனக்கு இன்னும் இந்த பாத்ரூம் க்ளீனிங் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இன்னும் 2 பெட்ரூம் மேலே இருக்குது. ஒரு ரூம் வந்து நாங்கள் யாருமே யூஸ் பண்ணுறதில்ல, சும்மா பெட்டு மட்டும்தான் இருக்குது. அதனால அங்கே க்ளீனிங் ரொம்ப தேவைப்படாது.
இன்னொரு ரூம் ஆஃபீஸ் ரூமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டே டைமில் அது அவர் யூஸ் பண்ணுவார். ஈவினிங்க்கு மேலே கொஞ்சம் நேரம் நான் எடிட்டிங்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அங்கே தான் போய் உட்காந்து பார்ப்பேன். அது இல்லாமல் ஒரு சின்ன பூஜா கேபினெட் வச்சுருக்கோம். அதனால் அந்த ரூமில் ஆஃபீஸ் டேபிள், சேரு, லேப்டாப் தவிர பெருசாக ஒன்றும் இல்லை க்ளீன் பண்ணுறக்கு. ஆஃபீஸ் டேபிளெல்லாம் டெய்லி பேசிஸில் அவரே க்ளீன் பண்ணிக்குவார். டீப் க்ளீனிங்லாம் பண்ணலங்க பாத்ரூம் இன்றைக்கி. சும்மா டாய்லெட்டை கழுவி விட்டுட்டு 2 பேசினையும் நல்லா வாஷ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியில் அந்த குட்டி குட்டியாக ஸ்பாட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, தண்ணி பட்டு அதனால் அதையும் வைப் பண்ணணும். நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பாத்ரூம் க்ளீன் பண்ண வரும்போது அந்த பாத்ரூம்லேயே க்ளீனிங்க்கு தேவையான எல்லாம் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வேலையை முடிச்சுட்டு போயிடலான்னு. இந்த ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரே எல்லாமே கீழே தனியாக ஒரு கேபினெட்டில் நான் வச்சுருப்பேன். க்ளீனிங்க்கு தேவையான கிளாத்ஸுமே நான் வச்சுருப்பேன். இந்த ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு சின்ன கிளாசெட் இருக்குங்க, லினன் கிளாசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தான் எக்ஸ்ட்ரா டிஷ்யூ பேப்பர், டாய்லெட் ரோல், பெட் ஸ்ப்ரெட்டு, அதுக்கப்புறமா இந்த க்ளீனிங் கிளாத் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ முன்னாடி இருக்கிறனால எனக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸி ஆயிரும். ரொம்பவும் டைமே ஆகாதுங்க. நான் ஒரு டைமர் மாதிரி வச்சுக்குவேன் மொபைலில். 1/2 hour அப்படின்னு செட் பண்ணிடுவேன். மேல் ஃப்ளோருக்கு வர்றேன் அப்படின்னா எல்லாருமே செக் பண்ணிவிட்டு பாத்ரூமையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன். அந்த 1/2 hour தான், அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும்னு நான் பார்ப்பேன். இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டே பண்ணுறேன் அப்படிங்கிறனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 1/2 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். ஸோ மொத்தமாக 1 மணி நேரம் ஆயிடுச்சு இன்றைக்கி. ஏன்னா கேமரா ஆங்கிள் மாற்றி வைக்கணும், அது ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ அதில் கொஞ்சம் டைம் போயிடுச்சு எனக்கு. இப்போ வீடு க்ளீனாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக 24/7 நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்லாம் இல்லைங்க. நானும் அப்பப்போ விட்டுருவேன், மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஆனால் அதுக்காகவும் சும்மாவே உட்காந்துருந்தோன்னு வைங்களேன், தேவையில்லாத சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். எதை பற்றியாவது நம்ம நினச்சிட்டோன்னா அதே தாங்க மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதிலிருந்து நம்ம வெளியில் வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். அதுக்கு நம்மளை என்கேஜாக பார்த்துக்கிட்டோன்னு வைங்களேன், இந்த தொல்லையெல்லாம் இருக்காது. க்ளீனிங் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் நீங்கள் உங்களை என்கேஜ் பண்ணிக்கலாம். அதுவே நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். ஒரு குட்டியாக ப்ரூம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது இந்த பாத்ரூம்காகவே தாங்க வாங்கினேன். கீழ் ஃப்ளோரில் இருக்கிற பாத்ரூம்க்கு ஒன்று, மேலே இருக்கிற பாத்ரூம்க்கு ஒன்று நான் வாங்கியிருந்தேன். அப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி இருக்குது, லிங்க் கொடுங்க அப்படின்னு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். 100% சூப்பர் டூப்பர் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. ஓகேவாக இருக்குது. இந்த குட்டி குட்டி ஏரியாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. டாய்லெட் சீட்டுக்கு 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா சின்ன ஏரியாவாக இருக்கும். ஸோ அதிலெல்லாம் நம்ம இந்த குட்டி ப்ரூம் இருந்துச்சுன்னா நம்ம அழகாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த முடி தான் நிறையா இருக்கும். அதுவும் எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் போட்டோன்னு வைங்களேன் பாத்ரூமில், அந்த முடி என்ன ஆகும்னா எல்லா இடத்துலையும் பறந்து அங்கங்கே ஒட்டிக்கும். ஸோ இது டக்குன்னு நம்ம டஸ்ட் பண்ணி விட்டுறலாம். அதுக்காக தான் இது வாங்கியிருந்தேன். அந்த பர்பஸ்க்கு கொஞ்சம் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்கின உடனே நம்ம நார்மலாக இருக்கிற ப்ரூமெல்லாம் என்ன பண்ணுவோம்னா தண்ணியில் லைட்டாக அலசி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தானே யூஸ் பண்ணுவோம். இல்லைனா அதில் இருக்கிற குப்பையே நிறையா விழுகும். அதே மாதிரி தான் இது வாங்கிட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு வெயிலில் போட்டுட்டேன். ஒரு 2 நாள் கழிச்சு தாங்க நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். குட்டியாக ஒரு டஸ்ட்பேனு, அதுக்கு ஒரு ப்ரஷ் அப்படின்னு நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ இது எப்போவுமே பாத்ரூம்லேயே தான் இருக்கும். இதே மாதிரி ஒரு செட்டு கீழே இருக்கிற பாத்ரூம்லேயும் நான் வச்சுருக்கேன். டாய்லெட் சீட் எல்லாமே நான் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அதை நான் வீடியோவில் கவர் பண்ணலை. ஸோ இதுதான் என்னோடய ரெகுலர் க்ளீனிங் எல்லாம் முடிச்சாச்சு. இனி முகில் சார் என்ன கிஃப்ட் கொடுத்தாருன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், 32 years old, ஹாப்பி பர்த்டே மாமி, யூ ஆர் த பெஸ்ட் மாம் எவர். அங்கே பக்கத்தில் இருக்கிறது பலூனுங்க. அவன் பலூன் வரைஞ்சிருக்கான். ஸோ அது எல்லாமே அவனே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாக்ஸு கூட அவன் யூஸ் பண்ணலைங்க. பேப்பரையே பாக்ஸ் மாதிரி 4 பக்கமும் ஒட்டி குட்டி குட்டியாக கவர் போட்டிருக்காரு. அதாவது ஒவ்வொரு கவரில் ஒவ்வொரு கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி. அந்த கவருக்கெல்லாம் அது கவர் மாதிரி இருக்கணும் இல்லையா, அதனால செல்லோ டேப்பு, டக் டேப்பு எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த பீட்ஸு 2 பாசி மாதிரி இருக்கிறது கொடுத்துருந்தான். இது ஸ்கூலில் அவங்க செய்வாங்கங்க நிறையா. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தான். நீங்கள் பாருங்கள், அதான் நான் சொன்னேன், செல்லோ டேப்புக்கு தான் அதிகமாக செலவு பண்ணியிருப்ப போல இருக்குடா அப்படின்னு. கிச்சனில் இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தா மேலே தாங்க அந்த டெக் ஏரியா, அங்கே தான் உட்காந்து இதெல்லாம் ஒட்டிகிட்டு இருப்பான். சரக் பொறக்குன்னு அந்த செல்லோ டேப்பை கிழிக்கிற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு 4 நாளாக. டே என்னடா பண்ணுற செல்லோ டேப் வச்சு அப்படின்னா, சர்ப்ரைஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. அவங்க அப்பாவுக்கும் தெரியலை. அவர் ஒரு நாள் கழிச்சு என்கிட்ட செல்லோ டேப்பை காணோம்ப்பா மேலே, எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு கேட்டார். பார்த்தா சார் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி முடிச்சிருக்காரு. ஆனால் என்ன சொல்லுங்கள், என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி டச் பண்ணிட்டாங்க. அதாவது எல்லாமே நானே செய்யணும், பாக்ஸு கவர் கூட நானே செய்யணும் அப்படின்ட்டு நான் ஒட்டி கொடுத்தேன் அப்படின்னா, அதுலேயும் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டானா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேர்ள்ஸுக்கெல்லாம் என்ன பிடிக்கும்னு. அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, பிங்க் கலரும் யூனிகார்னும் பிடிக்கும் அப்படின்னு. இங்கே பாருங்கள், யூனிகார்ன் எரேசரு இதெல்லாம் வச்சுருக்கான்.
அவனுக்கு கொஞ்சம் கிஃப்ட்ஸ் குடுத்துருப்பாங்க இல்லையா ஸ்கூலில், அதுக்கப்புறம் ஸ்கூலில் இந்த கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்கங்க. இந்த பாசியெல்லாம் அவர் அங்கேருந்து தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அவரை கூப்பிட்டு வேற காட்டிக்கிட்டு இருந்தேன், "இங்கே பாருங்க என் பையன் எனக்கு இது வாங்கி குடுத்துருக்கான், இது செஞ்சு குடுத்துருக்கான்" அப்படின்னு. அவங்க அப்பா தான் சொல்லிட்டு இருந்தாரு, "டேய் என்னை நீ ஓவர்டேக் பண்ணிகிட்டே இருக்க ஒவ்வொரு விஷயத்துலையும். பாரு நீ உங்கள் அம்மா நாள் ஃபுல்லாக இதே தான் சொல்லிக்கிட்டே இருப்பா" அப்படின்னு. அது கரெக்டு தான் இல்லையா? நம்ம ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோதான் நமக்கு கிஃப்ட் வந்து பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தாலும், அதில் நம்ம இம்ப்ரெஸ் ஆகுறோமோ இல்லையோ, நம்ம பசங்க நமக்கு ஏதாவது ஒன்று குடுத்துட்டாங்க அப்படின்னா, அது ரொம்ப டச்சிங்காக இருக்கும். நான் ஊருக்கெல்லாம் கூட எங்கள் அம்மா, அப்பா, எங்கள் மாமனார், மாமியாருக்கெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அவன் எனக்கு குடுக்குறத. அது வந்து அனுப்பி விட்டுருந்தேன். அவங்களுக்குமே ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. "பாரேன் எங்கள் பேரன் உனக்கு எப்படியெல்லாம் வாங்கி குடுத்துருக்கான்" அப்படின்னு அவங்களுக்கும் ஒரே சந்தோஷம். ஸோ நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள் இது 2ம். இதான் அவர் குடுத்த பாக்ஸு. அதில் ஓப்பன் அப்படின்னு வேறு எழுதியிருக்காரு. இது வந்து பர்த்டே அன்னைக்கு சாயந்தரமாக எடுத்தது. கோயிலுக்கு தான் கிளம்பி போயிட்டுருந்தோம். ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன் இல்லைங்களா? அதில் நான் சொல்லியிருந்திருப்பேன், இந்த ட்ரெஸ்ஸு ஷைனி ஸ்டைல்ஸ் பொட்டிக் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜில் தான் வாங்கினேன் அப்படின்னு. ரொம்பவே குவாலிட்டி நிஜமாவே ரொம்ப நல்லாயிருக்குங்க. எனக்கு இந்த சிம்பிளாக மினிமலாக ஏதாவது இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும். குர்த்தீஸுமே மோஸ்ட்டாக அந்த மாதிரி தான் நான் வாங்குவேன். இது ஒரு துப்பட்டாவோட செட்டாக இருந்ததுனால எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அதுலேயும் இந்த கலர் வந்து அதிகமாக என்கிட்ட இல்லை. சரி அதனால இந்த பர்த்டேக்கு நம்ம இந்த கலரே வாங்கிருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். இந்த ஐடெக்ஸ் பிராண்டில் சிந்தூர் அப்படின்னு சொல்லியே இருக்கும் இல்லைங்களா? அதுதான் ஊரில் இருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயுமே ஈஸியாக கிடைக்குங்க. இதில் ரெட், மெரூன் அப்படின்னு 2 கலர் இருந்தது. நான் ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிட்டேன். குங்குமம் தாங்க ஃபஸ்ட்டெல்லாம் வச்சுட்ருந்தேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, கண்ணில் பட்டுருது. லென்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் முன்னாடியெல்லாம். டக்குனு அந்த குங்குமம் கண்ணில் படவும், லென்ஸ் இருக்கிறது தெரியாமல் போட்டு இப்படின்னு தேய்ச்சிட்டேங்க. தேய்ச்சதில் நல்லா கண்ணு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த நாள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, கண் ஒரு மாரி பல்ஜ் ஆயிருச்சு. ஸோ அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா இந்த மாதிரி லிக்விட் சிந்தூர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஊருக்கு போகிறேன் அப்படின்னா மறக்காமல் இதுவும் என்னோடய லிஸ்ட்டில் இருக்கும். சிந்தூர் அப்படின்னு எழுதிடுவேன். ஃபேன்சி ஸ்டோரில் ரொம்ப ஈஸியாகவே நமக்கு கிடைக்கும். 2 வாங்கிட்டு வந்து நான் வச்சுக்குவேங்க. இனி கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு வந்துடலாம். இந்த ஏப்ரல் மந்தில் பர்த்டே, வெட்டிங் டேன்னு யாரெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுங்களா? ஏப்ரல் 16 அன்னைக்கே மேனகா அப்படிங்கிற பேரில் நம்ம ஃபாலோவர் ஒருத்தவங்க பர்த்டே கொண்டாடியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அதே பேர், அதே பர்த்டேட்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷஸ் மேனகா. அதுக்கப்புறம் நந்தினின்னு நம்ம சப்ஸ்கிரைபர், என்னோடய ஃப்ரெண்டும் கூட ஏப்ரல் 25 அன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விஷஸ் நந்தினி. டெக்ஸஸ் முருகன் கோவிலுக்கு தான் போனோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வில்லேஜ் வைப்ஸ் வந்து அப்படியே சூப்பராக இருக்கும் இங்கே. அந்த ரோடே பார்த்திங்கன்னா அந்த ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும். ஆப்போசிட்டெல்லாம் கார் வந்துருச்சுன்னா நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நிற்கணும். அதுக்கப்புறமா தான் அந்த கார் போகிறதுக்கே வழி கிடைக்கும். அந்த அளவுக்கு தான் இருக்கும் ரோடு. ஒரு வில்லேஜ் வைப்ஸு, அந்த பாசிட்டிவிட்டி செம்ம சூப்பராக இருக்குங்க இங்கே. மனசுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஒரு இடமோ இல்லை ஒரு கோவிலோ நமக்கு நெருக்கமாயிரும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கோவில் தான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. கோயில் வந்து பெருசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வேலை போய்கிட்டே இருக்குது. என்னோடய சொந்த ஊர் பழனி அப்படிங்கிறதுனால எப்போவுமே முருகர் எனக்கு மனசுக்கு நெருக்கமான ஒரு கடவுள். அதனால் வீட்டில் எல்லாரோட பர்த்டே இல்லை எங்கள் கல்யாண நாள் அப்படின்னா மறக்காமல் இங்கே வந்துடுவோம். இங்கே வந்துட்டு போனேன் அப்படின்னாவே எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதுவும் விநாயகர் வச்சுருக்க இடத்த காட்டுறேன் பாருங்களேன். அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ஒரு கோயில் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த பெஞ்சஸ் எல்லாம் இப்போ தான் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் விநாயகர் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இங்கே வந்தால் அப்படியே அமைதியாக இருக்கும். அதுலேயும் வீக் டேஸில் வரும்போது பெருசாக கூட்டமும் இருக்காதா, நம்ம ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாமி கும்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுவும் சுற்றியும் பச்சை பசேல்னு அப்படியே காடு மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலுங்க அது. முருகர் வச்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ரூம்குள்ளே தான் வச்சுருக்காங்க இப்போதைக்கு. ஆனாலும் அந்த இடத்துல முருகருக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டோன்னு வைங்களேன், பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். பக்கத்துலேயே வேல் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்துட்டு போகிறது. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, இன்னும் வந்ததில்லை அப்படின்னா தவறாமல் ஒரு தடவையாவது வந்துட்டு போங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் அவ்வளவு சீக்கிரத்தில் எங்களை மறக்கவே மாட்டாங்கங்க. அதுவும் குறிப்பாக அர்ச்சனை சொல்லும்போது, அங்கே அர்ச்சனை செய்வாங்க இல்லையா, அவர் எங்களை மறக்கவே மாட்டார்.
ஏன்னா அருள்மொழிவர்மன், தோர்முகிலவர்மன், கார் எழிலவர்மன்னு அவங்க பேர் கூட நட்சத்திரத்தையும் சொல்லி நான் முடிக்கும்போது அர்ச்சனை செய்கிறவர் ஒரு வழி ஆயிடுவார். திரும்பவும் அவர் அதை சொல்லணும் இல்லையா? 2 தடவை 3 தடவை கேட்பாங்க. அதனாலேயே இப்போல்லாம் என்ன பண்ணுறது, பேப்பரில் பேரை எழுதி அவங்க கையில் கொடுத்துட்றது. இல்லைன்னா பாவம் அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க சொல்லி முடிக்கும்போது. கோயிலிருந்து நேராக வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு லாங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா பபாய்.